சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டியனும் செமையாக வந்து சண்டை போடுற மாதிரி சூப்பராக காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம். வீசி வந்து சரியாக போக மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். மாதம் சம்பளம் வந்து வாங்குற மாதிரி முத்துப்பாண்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனிமேட்டு நம்ம எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும். நேர்மைக்கு உதாரணம்னா அது ஒரு முத்துப்பாண்டியாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சந்தோஷமாக அந்த சேலரி வந்து வாங்குறாங்க. என்ன சார்பார் தொட்டெல்லாம் கும்பிட்றீங்க, இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டீங்களேன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க. சும்மானு எரியா, எப்படி நடந்துக்கணும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு, என்ன பிரச்சனை பண்ணணும்னு பார்க்குறியா? இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை, சும்மா தான் கேட்டேன். இப்போ நடவடிக்கையே மாறி இருக்கே. ஆமாம், நடவடிக்கையே மாறி இருக்கு. டைம் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு புல்லட்டில் மாதம் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் இப்போ நெருங்கின சொந்த மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இந்த கல்யாணத்தில் நடக்க விடுறேன்னா இதுக்கு முழு காரணமும் இந்த சவுந்தரபாண்டி தான். ஏன்னா கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்தால் தானே நான் அங்கே பிரச்சனை பண்ணால் எல்லாருக்கும் வந்து சூடாமணியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். தாலி கட்டுற நேரத்தில் பிரச்சனையை எப்படி பெருசாகணும்னு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்ப எசைக்கு வந்து என்னடி சிரிச்ச முகமாக இருக்க, இவ்வளோ நேரம் டல்லாக இருந்தியே அப்படின்னு சொல்லும்போது மேக்கப்லாம் வேற போட்டு வந்திருக்க, என்னதுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ, சாயங்கால நேரமா, ஓகே ஓகே, புருஷன் வரப்போகிறான், அதுக்கு தான் இம்புட்டு மேக்கப்பா? ஆமாம், அப்படியே நான் வந்து மேக்கப் போட்டிருந்தாலும் உன் புள்ள என்னை பார்த்து தான் சிரிச்சிருவாப்புல. நீ வேற அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏண்டி அழுத்துக்கிற? எப்படி இருந்தாலும் வந்து மனசு மாறிடுவான், இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கான், கவலைப்படாதங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துப்பாண்டியோட பைக் சவுண்ட் வந்து கேட்குது. உடனே ஓடலான்னு இருக்காங்க. அப்படியே பிடிச்சி வைக்கிறாங்க. ஓ, என்ன அவசரம், சரி போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னா குடுன்னு போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ஏசக்கி அப்பன்னு பார்த்து வாசலில் வந்து மாதம் வந்து வராங்க. அம்மா, என்னோட மாதம் சம்பளம் வாங்கினப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருந்தானோ அந்தளவுக்கு இப்பயும் ஹாப்பியாக இருக்கேன், இந்தாம்மா வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏலே எப்போதும் என்கிட்ட தானடா கொடுப்ப, இப்போ என்னடா புதுசாக அம்மா கிட்ட கொடுக்குற, அதிகாரம் எப்போதும் என் கையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரமணி வந்து ஆவேசமாக பேசுகிறாங்க. அப்பா, பிரச்சனை பண்ணாமல் போப்பா, சும்மா உட்காந்து காமெடி பண்ணிக்கிட்டு. என்னையா உங்களை பார்த்தா காமெடி பீஸுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல. முத்துப்பாண்டிக்கு வர வர என்ன செய்கிறதுனே தெரில போல இருக்குது. அந்த இடத்துல வந்து ஓவராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி. நீ இனிமேட்டு அவங்கக்கிட்ட பணம் காசே கொடுக்கக்கூடாது. எதுக்குப்பா ஓவராக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க? உன்கிட்ட 5 கொடு 10 கொடுன்னு எங்கள் அம்மா வந்து நிற்கணுமா? நான் தான் கை நிறைய சம்பாதிக்கிறேன்ல, 60,000 70,000ன்னு. நான் எங்கள் அம்மாட்ட தான் சம்பளம் கொடுப்பேன். முத்துப்பாண்டி என்கிட்ட கொடுத்துருன்னொன்னே, அப்பா சும்மானு இருப்பா, இந்த விஷயத்தில் தலையிட நீ யார்? இனிமேட்டு மாதம் என்னோடய சம்பளத்தை என் அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். ஏதாவது பணம் காசு தேவைப்பட்டுச்சுன்னா நான் எங்கள் அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன். இந்தாம்மா சம்பளம். எசக்கி, நீ போய் எனக்கு காஃபி போட்டு ரூமுக்கு வந்து எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முத்துப்பாண்டி மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. வேறு லெவலில் மாசம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். என்ன எல்லாம் நடக்குது இங்கே? அதிகாரம் என்கிட்டேருந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எசக்கி மட்டும் போகாமல் அப்படியே அங்கே நிற்கிறாங்க. முத்துப்பாண்டிக்கு என்ன ஆச்சு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு மாமா, உங்களுக்கு தான் ஒன்றும் புரியல. இனிமேல் செலவுக்கு எதுவும் பணம் வேணும்னா அத்தைக்கிட்ட கேளுங்க, நான் வேணா கூட போட்டு கொடுக்க சொல்கிறேன். என்ன சொல்கிற? போட்டு கொடுக்க சொல்கிறியா? ஏய், என்னை பார்த்தா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க சவுந்தரபாண்டி. நிச்சயம் பாக்கியத்துக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சவுந்தரபாண்டி வந்து யோசிக்கிறாங்க. ஏன் அப்படி யோசிக்கிறாங்கன்னா, பணத்தை வந்து கொடுக்குறா, கை நீட்டி மாட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கா, இத்தனை நாளாக இது மாதிரி செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது எஸ்கே வந்து நக்கல் பண்ணுறாங்க. என்ன மாமா செய்யலை? உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா? நீங்கள் தான் இதானம் இல்லாமல் இருக்கீங்க. முதல்ல தெளிவாக வந்து இருங்க. அவர் எப்போயோ வந்து எங்கள் பக்கம் வந்தாச்சு, திரும்பியெல்லாம் உங்கள் பக்கம்லாம் வரமாட்டாங்க. நல்லவனாக ஆனதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி உங்கள் பக்கம் வருவாங்களா? நீங்கள் தான் வந்து தனியாக வந்து நிற்க போகிறீங்க, பார்த்து கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என் வீட்டுக்காரர் வந்து காஃபி வந்து கேட்டிருக்காப்புல. நான் கண்டிப்பாக வந்து போட்டு கொடுக்கணும், போயிட்டு வரேன். உங்களுக்கு வேணா சர்க்கரை இல்லாத காஃபியாக வந்து போட்டுட்டு வந்து கொடுக்கட்டா? ஏய், என்ன நினச்சிட்டு இருக்க, இங்கே வா அப்படின்னு சொல்லி பாக்கியம் வந்து சத்தம் கொடுக்குறாங்க. என் பையன் வந்து காஃபி கேட்டான்ல. ஆமாம்ல, சரி மாமா, உங்களை மாதிரி வெட்டியாக வந்து யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எசைக்கு மட்டும் கொடுக்குன்னு ஓடுற மாதிரி காட்டுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்.